தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 91வது அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபார் ஹீ ஷல் கிவ் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் சார்ஜ் ஓவர் யூ டு கீப் யூ இன் ஆல் யுவர் வேஸ். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கிற பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கிற வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உன் வழிகளில் எல்லாம் டு கீப் இன் ஆல் யுவர் வேஸ் சேஃப் அண்ட் டு ப்ரொடெக்ட் யூ இன் ஆல் யுவர் வேஸ். அவர் என்ன பண்ணுறாரா? ஹீ வில் கிவ் சார்ஜ் ஓவர் யூ டு ஹிஸ் ஏஞ்சல்ஸ். அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து, உன்னை காக்கும்படி கட்டளை கொடுத்து உன் தூதர்களை உனக்கு கூடவே அனுப்புவாராம். பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்க்கிற பொழுது நாம் விற்கப்பட்டு போக தேவையே இல்லை. அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிற பொழுது, அவரை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது நல்லா யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிற வார்த்தை இதுதான், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படியாக நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உனக்கு கூடவே அனுப்புகிறேன், நீ போ. உன் பாதைகளெல்லாம் அவர் உன்னோடு கூடவே இருப்பார். உன்னுடைய பாதைகளெல்லாம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் உன் கட்டளை இடுவார். பாருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. அதனால தான் வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிற காரியங்களை பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார். உன் பாதைகளில் உனக்கு ஒரு தீமையும் உன்னை சேதப்படுத்தாது. துஷ்டர்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், மிருகங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், இயற்கையின் சீற்றங்கள் வரலாம், பலவிதமான காரியங்கள் வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் காக்கிற ஒரு தேவன் நம்மை காக்கும்படியாக தூதர்களை நம்மோடு கூட அனுப்புகிறார். தூதர்கள் கட்டளை எடுக்கிறார். தூதர்கள் நம்மோடு கூடவே வருகிறார். தே ஆல்சோ ட்ராவல்ஸ் அலாங் வித் அஸ். தே ஆல்சோ கம் அலாங் வித் அஸ். ஏன்? ஆண்டவருடைய கட்டளையின்படியாக அவரை பார்த்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகிற பொழுது அவர் கொடுக்குற பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்த்தீங்களா? 91ஆம் சங்கீதமே ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அப்போது when you go away, if you look at God and commit your ways, what happens? You will be treated as a VIP, VVIP. Lot of protections are coming along with you. கர்த்தரோடு உன்னோடு கூட ஒரு சேனைகளை அனுப்பி பண்ணி பாதுகாக்கிறாராம். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் புறப்பட்டு செல்கிற வழிகளை எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய யோசனைகளை, எங்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்கள் கட்டளையிட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய தூதர்கள் எங்களை காக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தூதர்கள் எல்லா தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், இயற்கையின் சீற்றங்களுக்கும், செயற்கையை உண்டாகக்கூடிய ஆபத்துகளுக்கும் விலக்கி காப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.